சகோதரர் விஜய் தோன்றி திமுக தீய சக்தி என்கிறார். நான் சகோதரர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், அவருடைய அன்பர்களை பார்த்து கேட்கிறேன். பல கட்சி இயங்க முறையில் யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியலுக்கு நீங்கள் வரலாம், அது உங்கள் உரிமை. அதுக்கு என்ன கொள்கை? திமுக தீய சக்தியா? திமுக ஏதாவது ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டியதாக வரலாறு உண்டா? மத கலவரங்களை தூண்டியதாக வரலாறு உண்டா? யார் தீய சக்தி? மக்களை ஜாதி கொண்டு மதங்களை கொண்டு பிளக்கிறவர்கள் தான் தீய சக்தி. ஆனால் திமுக தீய சக்தி என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அம்மையார், மறைந்த அம்மையார் சொன்னதாலேயே திமுக தீய சக்தியா? பேரறிஞர் அண்ணா தீய சக்தியா? டாக்டர் கலைஞர் தீய சக்தியா? இன்றைக்கு இருக்கிற முதல்வர் தீய சக்தியா? நாங்கள் கூட முரண்பட்டிருக்கிறோம், திமுகவுடன் அரசியலில் முரண்பட்டிருக்கிறோம், ஒருவரை தாக்கி எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அதனால் ஜனநாயகம் வளரும். ஆனால் என்றைக்காவது ஒருமுறை தீய சக்தி என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? எங்களை தீய சக்தி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? அண்ணா திமுக, திமுக ஜனநாயக சக்தி. இரண்டும் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், மிக இயல்பு. கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், மிக இயல்பு. நாம் போடுகிற சண்டை அரசியல் சண்டை, அது ஜனநாயகம் வலுப்பெறும். ஆனால் மக்கள் மதங்களால் சண்டை போட்டால் ஒற்றுமைப்படுத்த முடியுமா? பிஜேபி மக்களை தூண்டுகிறது, பதற்றத்தை தூண்டுகிறது. அவர் இருக்கிற இடமெல்லாம் சண்டை, சச்சரவு தான். எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஜனநாயகத்திற்கு ஏற்ற கட்சியாக பிஜேபி இல்லை, RSS இல்லை, அதன் கருத்தியல் இல்லை. எனவே தமிழ் மண்ணுக்கு ஏற்றதாக பிஜேபி இல்லை, RSS இல்லை. அதனுடன் பயணப்படுவதால் வருகிற தேர்தலில் அதிமுகவும் இல்லை என்பதை நான் உறுதியாக அறுதியிட விரும்புகிறேன்.